சீமான் பிப்ரவரி 7 மாநாடு என்பதை அவர் நடத்தி காண்பிக்கிறேன் என்று சொன்னால் அவருக்கு தன்னுடைய தொண்டர்கள் மீது இருக்கும் நம்பிக்கையும் கடந்த கால அனுபவங்களின் மூலமாக அவர் நிரூபணம் செய்த அந்த இமேஜும் அதுதான் காரணம். இப்படி ஒரு கட்சி நடத்த முடியுமா? இது எவ்வளவு ஒரு அவலமான ஒரு தலைவனுக்கு உள்ள தகுதியாது. இரண்டு பக்கமும் இடது பக்கம் திரும்பி சிரிக்கவும், இந்த பக்கம் 3 முறை பார்த்து ஆக்ரோஷமாக பேசவும், இதை எவனோ ஒருத்தன் ஏறி கொடுத்து தான் உனக்கு உணர்ச்சியே வரும்னா நீ எந்த மாதிரி ஒரு தலைவன்? போலி தலைவன். சீமான் இதுவரை நடத்திய மாநாடுகளில் எப்பெல்லாம் நடத்தியிருக்காரோ பார்த்தீங்கன்னா, யாரும் தலை தூக்கி வச்சுட்டு சேர் எடுத்துட்டு போகல, யாரும் சேரை உடைக்கலை, குப்பை போடல. நான் எனக்கு ஞாபகம் இருக்குது, இதுக்கு முன்னால் நடத்துகிற மாநாட்டில் சேரெல்லாம் கரெக்டாக ஒரு பக்கமாக அடுக்கி வச்சுட்டு போகிறாங்க. யார்? தொண்டர்கள். அப்போ அந்த கண்ட்ரோல், அந்த தலைவன் சொன்னால் கீழே உள்ளவன் கேட்கணும், அதுக்கு பேர் தான் தலைவன். எப்படி கட்சி நடத்தக்கூடாது என்பதற்கு விஜய் உதாரணமாக இருக்கிறார். இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். மாநாடு வரட்டும், அது அந்த மாநாடு எப்படிங்கிற வித்தியாசத்தை மக்கள் பார்த்து உணர்ந்து கொள்வார். இந்த மாநாட்டையும் பார்க்குறாங்க, அந்த மாநாட்டையும் பார்க்குறாங்க. எது மதிப்பு கூடும், யாருக்கு மக்கள் மனதளவில் அந்த இமேஜ் யாருக்கு எந்த மாதிரி இமேஜ் இருக்குங்கிறது அன்றைக்கி தெரிஞ்சுக்கும். அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார். பிப்ரவரி 7 மாநாடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், எத்தனை லட்சம் பேர் கூடுறாங்க, மாநாட்டில் என்னெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு ஏன் மாநாட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளுக்கு சீமான் அவர் சவால் விட்டுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, அதாவது எல்லா கட்சிகளும் மாநாடு யாத்திரைன்றது பொதுவான அது தேர்தல் சமயத்தில் பொதுவான ஒரு விஷயம். இப்போ நம்ம கட்சிகளுக்கு வரும்போது சீமான் மாநாடு என்றால் எப்படி நடத்த வேண்டும் என்று நான் அப்போது தெரியும் அப்படின்னு சீமான் பேசுகிறதுடைய பின்னணி என்ன? இப்போது விஜய் கூட மாநாடு நடத்தினார். ஏதோ 5 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. எவ்வளோ லட்சம் பேர்லாம் தெரியாது, அவங்கவுங்க சொல்கிற ஃபிகர் தான். 10 லட்சம்னு ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் 5 லட்சம்னுவாங்க, ஒருத்தர் 3 லட்சம் தான்னுவாங்க. இதெல்லாம் இல்லை. அங்கே சேர் 1 லட்சம் சேர் வாங்கினாங்கன்றது நமக்கு, அதாவது வாடகை எடுத்தாங்க. அதுலேயும் விஜய் அவர் ஒரு மினி திமுக தான் அப்படின்றத அவர் அவருடைய கட்சி தாவேக்கா நிரூபிச்சிருச்சு. ஏன்னா போகும்போது பார்த்தீங்கன்னா 10,000 சேரை உடச்சி சின்ன அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. சார், திமுக அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? திமுகவில் தலையில் தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் சொல்கிறேன். அதே மாதிரி இல்லை, இல்லைங்க, அவன் தலையில் தூக்கி வச்சுட்டு போனால் அவனுக்கு லாபம். அவன் அது மட்டும் இல்லை, வாழை மரம் கட்டி தான் அந்த வாழைத்தாரெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல சார்? யூஸ் பண்ணிக்கிறாங்க. வேஸ்ட்டாக இல்லை. அவனுக்கு தெரியும். அவனுக்கு என்ன தெரியும்னா, நமக்கு கடைசி வரைக்கும் இதில் வந்தால் லாபம் இப்படி தான் வரணும். 200 ப்ளஸ் ஒரு சேர், 200 ப்ளஸ் ஒரு சேர் கிடச்சிது. ஒரு வாழை குளம் எடுத்துக்கிட்டால் வீட்டுக்கு போனால் ஒரு 2 நாளைக்கு வாழைக்காய் சமைச்சு சாப்பிட்லாம். இவ்வளோதான். பாக்கி எல்லாத்தையும் யார் அனுபவிப்பாங்கன்னா மன்னர் பரம்பரை, குடும்பம், இல்லை குறுநில மன்னர்கள். அதான் முதல்ல குடும்பம். அந்த குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுற ஒரு குறுநில மன்னர்கள், ஒரு நெட்வொர்க்கு. ஸோ மன்னர் குடும்பம், குறுநில மன்னர்கள் குடும்பம், இவங்க தான் அவங்கவுங்க இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜு, எதெல்லாம் காசு வருதோ, ஒரு பக்கம் சாராயால் கேட்டால் கல்வி தந்தைம்பாங்க. சாராயால் நடத்துகிறவங்ககிட்ட கல்வியை கொடுத்தா அது எவ்வளோ உருப்படுன்றது தான் தமிழ்நாடு. அதுதான் நம்ம தான் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு இது அவசியம் இல்லை. இப்போ எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா, அந்த மாநாடுன்றது மக்களை ரீச் பண்ணுறதுக்கு பயணம் போகிறதெல்லாம் மக்களுடைய பிரச்சனைகள் அவங்க அங்கே யார்கிட்ட சொல்லுவாங்க? எதிர்கட்சிகள்கிட்ட தான் சொல்லுவாங்க இல்லையா? எங்களுக்கு ரோடு போடலைங்க, பிரிட்ஜு விழுந்துருச்சுங்க, இது இப்போ இப்படி நடக்கலைங்க, அப்படி நடக்கலைங்க, எல்லா பிரச்சனையும் சொல்லுவான். எங்கள் ஊரில் குடி தண்ணியே வரல, குடி தண்ணி கழிவு நீரில் கலக்குது, அந்தந்த ஏரியாவில் உள்ள பிரச்சனைகள். இதை ஹைலைட் பண்ணும்போது தான் இந்த ஆட்சியுடைய நிர்வாகத்தை எவ்வளவு ஃபெயிலியர் தெரியும் வெளியில். இது தமிழ்நாட்டுடைய அரசியல் கோர், இது பேஸ் இப்படி தான் அடிப்படை. இப்போ மாநாடு நடத்தும்போது இப்போது அவர் சீமான் இதுக்கு முன்னால் சீமான் மாநாடு நடத்தியிருக்காரு.
நாம் தமிழர் கட்சி மாநாடு அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் முடிச்சு போகும்போது யாரும் வந்து சேரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது இல்லை. விஜய் கட்சியில் இப்போ வந்து சேரெல்லாம் உடச்சி போட்டு அந்த இந்த அந்த பேரிகேடு அந்த ஸ்டீல் கேட்டெல்லாம் கூட நசுக்கி கீழே போட்டு உடச்சி பாட்டிலெலாம் வந்து அங்கங்கே செதறி தண்ணி பாட்டில் குப்பை இதெல்லாம் சாப்பாடு இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து அன்றைக்கி பூரா சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருந்த டாஸ்மாக் கடையெல்லாம் வந்து ஜேன்னு கும்பல். 12 கடை சாத்தியம், 12-13 கடை சாத்தியம். ஆமாம், இங்கே ஓத வேண்டியது அங்கே ஓதி இருக்கு ஓடுது. அது வந்து அதான் உங்களுக்கு தான் தெரியுதா, டாஸ்மாக் கடைன்னா அது சுற்றி 10 இடத்துல விற்கிறானே. ஒரு டாஸ்மாக் கடை இருக்குதுன்னா அந்த இடத்துல இந்த டயத்தில் விற்கிறான்னு, மற்ற டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தையில் விற்பான், இந்த சந்தையில் விற்பான், அங்கே ஒரு கடையில். இது எல்லா இடத்துலையும் நடக்குது. மாநாடு வரும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மாநாட்டுக்கு வர இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்களில் தான் போதை வழியில் கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து ஒன்று டாஸ்மாக்கு இல்லை கஞ்சா இல்லை வந்து மெட்ஸு கொக்கேனு ஹீரோயின் இதில் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு அவர் வந்து முதல்வர் வந்து நான் ஒரு அப்பாவாக சொல்கிறேன், யாரும் போதை பக்கம் போகாதீங்கன்னு. நாலா பக்கமும் கடையும் திறந்து வைங்க, கஞ்சா வியாபாரம் பண்ணுங்கள், பண்ணுறதெல்லாம் திமுக நிர்வாகிகளாக இருப்பாங்க, திமுக சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க, இப்படிலாம். இப்போ விஜயுடைய இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் 10,000 சேர் வந்து அடித்து உடச்சிருக்காங்க. அதாவது உடச்சதுனால ஒன்றும், அதாவது அவ்வளவு ஒரு டிசிப்ளின் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ கண்ட்ரோல் இல்லை. நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, விஜய்க்கு அவருடைய கட்சியில் எந்தவித கண்ட்ரோலும் இல்லை. அவருடைய சேஃப்டிக்கு மட்டும் ஒரு 200 பவுன்சர் வச்சுக்கிட்டார். எனக்கு புரியவே இல்லை, எதுக்காக வந்து பவுன்சர்? ஒரு தலைவர்னா மக்களோடு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ, இப்போது சீமான் ஒரு உதாரணத்துக்காக நம்ம கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்கிறோம். விஜய் சீமான்றது ஒரு 2 பேரும் கம்பேர் பண்ணுறதுனால அந்த பேச்சு வருது. சீமான் என்ன சுற்றி 10 பவுன்சரோடு தான் போகிறாரா? இல்லை. சீமான் வந்து சாதாரணமாக வந்து மைக்கில் போய் நீட்டினா பேசுகிறாரு. இவர் விஜய் என்ன பண்ணார் பாருங்கள், அது இப்போ வெளியே வந்துருச்சு. எவ்வளோ அது பார்க்கலையா நீங்கள்? எது சொல்கிறீங்க? ஒரு A4 ஷீட்டில் வச்சு அங்கே உள்ளே வச்சு பேசுகிறாரு. பேசியிருந்தோம். துண்டு சீட்டு ஏற்கனவே துண்டு சீட்டு தான் தமிழ்நாடு திமுக தலைவர்கள் எல்லாருமே வந்து சிஎம்மாக இருந்தாலும் சரி, அவர் துணை முதல்வர் எல்லாருமே துண்டு சீட்டு வச்சு பேசுகிறாங்க. ஆனாலும் தப்பாக படிக்கிறாங்க. அது ஒரு பக்கம். சீட்டு இல்லை ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன எழுதியிருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னால், இது வெளியே ஓடிக்கிட்டு இருக்கு வலைதளத்தில். இந்த வசனத்தை வரியை சொல்லிவிட்டு இந்த பக்கம் திரும்பவும், இந்த பக்கம் 2 தடவை கையை தூக்கவும். இப்படி ஒரு கட்சி நடத்த முடியுமா? இது எவ்வளவு ஒரு அவலமான ஒரு தலைவனுக்கு உள்ள தகுதியாது. 2 பக்கமும் இடது பக்கம் திரும்பி சிரிக்கவும், இந்த பக்கம் 3 முறை பார்த்து ஆக்ரோஷமாக பேசவும். இதை எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்து தான் உனக்கு உணர்ச்சியே வரும்னா நீ எந்த மாதிரி ஒரு தலைவன்? போலி தலைவன், டம்மி தலைவன். இதை மறுபடியும் அப்போ சினிமாவில் டயலாக் அப்படி தானே. சினிமாவில் நடிக்கும்போது டைரக்டர் சொல்லிடுறாரு, சார் இந்த இடம் வரும்போது, இந்த ஷாட் வரும்போது லைட்டாக ஒரு சின்ன கொடுங்க, அப்படி நிமிந்து பாருங்கள், அப்படி திரும்பி பார்த்து ஒரு சிரிப்பு சிரிங்க சினிமாவில். அப்போ சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இன்னும் வந்து விஜய்க்கு வந்து இது வரைக்கும் வித்தியாசம் தெரியல. அவர் நடந்துக்கிறத பார்த்தா அவருக்கு தெரியும், இப்போ எதிர்காலத்தில் தெரியுமான்றது சந்தேகம். யாரோ ஒருத்தர் டைரக்ஷன் கூட இருக்கிறவங்க வந்து திரும்பவும் சிரிக்கவும், கையை தூக்கவும், கோபமாக பேசவும் இப்படி எழுதி கொடுத்தா நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசு பதவிக்கு வந்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போவும் இதே மாதிரி யாரோ ஒன்று. ஸோ விஜய் வந்து ஒரு இயல்பாக வந்த தலைவர் இல்லை. எங்களுக்கு அரசியல் ஆதாயமே கிடையாது. அப்புறம் என்னத்து கட்சி? அரசியலில் ஆதாயம், பண ஆதாயம்னா நீங்கள் வந்து இல்லைன்னு சொன்னால் நியாயம் இருக்குது. அரசியல் ஆதாயமே இல்லாமல் கொள்கை கோட்பாட்டுக்காக தான் வந்து நாங்கள் கட்சி நடத்தோம். இயக்கமாக இருந்தது போகலாமே இல்லையா? அது இயக்கமாக இருந்தது போகலாமே. முதல்ல அந்த கொள்கை என்ன? பாஜக எதிர்ப்பு அந்த கோட்பாடு, அதுக்கு பேர் கொள்கை இல்லை சார். அதுதான் சார் அவங்க கிளைம் பண்ணுறாங்கன்னா சார். அதுதான் சொல்கிறேன், இதுக்கு பேர் கொள்கையே இல்லை, கோட்பாடே இல்லை. கோட்பாடு கொள்கை அப்படின்னா என்னன்னா, இதை நம்ம வந்து சீமானை வச்சு உதாரணம் சொன்னால் உடனே என்னை வந்து எல்லோரும் இப்போவே கேட்குறாங்க, நீங்கள் வந்து சீமானுக்கு கொள்கை பரப்பு செயலாளரான்னு கேட்குறாங்க.
நான் யூடியூப்பில் நான் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் என்ன செய்யணும், வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், இளைஞர்களுக்கு என்ன செய்வோம், பெண்களுக்கு என்ன செய்வோம். இப்போது திமுகவில் வந்து அவங்க வந்து இலவசமாக பஸ்ஸு ஓசி பஸ்ஸு கொடுக்குறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இந்த மாதிரி. இப்போது அன்புமணி கூட பேசியிருக்காரு, 13% தான் வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க, அதையும் உருப்படியாக நிறைவேற்றலை. தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இலவசங்களை கொடுத்து மக்களை வந்து ஏமாற்றுவது அது திமுகவுடைய ஸ்டைல். அது இல்லை திராவிட ஸ்டைல்னு வச்சுங்க அது. ஏன்னா இந்த இலவசங்கள்ங்கிறது அது இல்லாமல் இப்போ சீமான் என்ன சொல்கிறாரு, இலவசங்களே கூடாதுன்னு சொல்கிறாரா இல்லையா? அதுதானே அவர் கொள்கை. இப்போ விஜய் வந்து இலவசம் கொடுக்கலான்னு சொல்கிறாரா கூடாதுன்னு சொல்கிறாரா? இல்லையே. எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. சரியா எதிரியா? அவங்களுக்கு எதிரில் நீங்கள் வந்து போட்டியாக நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கு என்ன திட்டம்? பெண்களுக்கான ஒரு அவர்களுடைய என்ன சொல்கிறது வருமானத்திற்கோ இல்லை அவர்களுடைய முன்னேற்றத்திற்கோ என்ன திட்டம்? இல்லை நாங்களும் வந்து இலவசங்களை ஆதரிக்கிறோம். கிட்டத்தட்ட அவங்க வந்து எல்லாமே திமுக எதெல்லாம் வந்து சொல்லுதோ எதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோ அதே தானே இவரும் வந்து சொல்கிறாரு. நீட்டை வந்து எதிர்க்கணுங்கிறாரு. சரி எதிர்ங்க, அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. நம்ம அவங்க சொல்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. திமுகவுடைய கொள்கைகள் கோட்பாடுகள்னு அவங்க செயல்பாட்டில் எதில் நீங்கள் வேறுபடுகிறீர்கள்? அதே செயல்பாடு தான்னா அப்போ அந்த செயல்பாட்டை ஸ்டாலின் உதயநிதி பண்ணால் என்ன, விஜய் பண்ணால் என்ன, வித்தியாசம் என்ன இருக்குது மக்களுக்கு? ஒன்றும் இல்லையே. இப்போ சீமான் சொல்கிறாரு, நாங்கள் இலவசங்கள் வந்து கல்வி மருத்துவத்தை தவிர வேறு எதுலேயும் இலவசம் கூடாது. நான் இதை வந்து ரொம்ப வருஷமாக சீமான் பேசுகிறது இல்லாமல் பொதுவாக என்னுடைய கருத்தும் தனிப்பட்ட முறையில் நான் பத்திரிகை நடத்தும் போது கூட சொல்கிறேன், கல்வி மருத்துவத்தில் மட்டும்தான் இலவசம் வரணும். பாக்கி எதுலேயுமே மக்களுக்கு இலவசம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவனை சோம்பேறி ஆக்கிடும். கல்வி வந்து அவனை முன்னேற்றிடும். மருத்துவம் வந்து அது அநேகமாக யாருக்கு, ஒன்றும் வசதி இல்லாதவனுக்கு இல்லை வயதானவர்களுக்கு, வயதாகி வசதி இல்லாதவன், இதை ரெண்டை தவிர வேறு எதுவுமே இலவசம் கொடுக்கக்கூடாது. இப்போது சீமான் சொல்கிறார் இலவசங்களுக்கு எதிராக இதை ரெண்டை தவிர பாக்கி எதுவும் கூடாது இப்படின்னு. அவர் வந்து சில மரங்கள், விவசாயிகள், ஒன்றொன்றும் மாடுகள் ஏன் அப்படிங்கிறது சொல்லி அந்த மாடுக்கு பின்னால் உள்ள விவசாயம், அந்த வேளாண்மையுடைய அந்த குறிக்கோள் என்ன, சும்மா மாடுகள் மாநாடுன்றதை வந்து நடத்திட்டு போல அது எங்கே வருது, ஏன் வருது, அது எவ்வளோ முக்கியத்துவம், இவ்வளோ பேசுகிறார்ல. விஜய் அன்றைக்கி என்ன பேசினார்? இடது பக்கம் திரும்பவும், 3 முறை கையை தூக்கவும். இதுக்கு எதுக்கு? இது வந்து இந்த பொம்மலாட்டம். இது மேலே ஒன்று பிடிச்சிட்டு இப்படி தான் நிழலில் இந்த துணி கட்டி அதில் வந்து பொம்மலாட்டம் ஆடுவாங்க. அந்த பொம்மலாட்டம் தான் விஜய் வந்து இப்போ நான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி ஒரு 4 பேர். அந்த 4 பேர் அரசியல்வாதினா ஒருத்தனும் அரசியல் சம்மந்தமே இல்லாத ஆட்கள். அவர் பேர் என்ன? புஷி ஆனந்தா. ஆமாம், அவர் இப்போவே துணை முதல்வர்னு போட்டுக்கிறார். இவர் முதல்வர், ஒரு துணை முதல்வர். கட்சிக்கு நீங்கள் அவர் முதல்வர், நீங்கள் துணை முதல்வராக இருந்துட்டு போங்க. உங்கள் கட்சிக்கு மக்கள் விரும்பும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது வரைக்கும் எந்த ஒரு இடைத்தேர்தலையாக நின்று இருக்கீங்களா? இல்லையே. நடுவில் கட்சி ஆரம்பிச்சிங்க, நடுவில் எவ்வளோ 2 இடைத்தேர்தல் வைக்கிற வண்டி அங்கெல்லாம் வந்துச்சே, நிற்க வேண்டியது தானே. சீமான் நின்னார் எந்த தொகுதியில்? நேருக்கு நேர் திமுகவோட மோதினார். ஒரே ஈரோடு கிழக்கு. விஜய் அப்போ கட்சி ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டார்ல, நின்று இருக்கலாம்ல, நிற்கலை இல்லை. அப்போது உங்களுடைய பர்சனலாக வந்து யார் வந்து மேலே வந்து உங்களுடைய தொண்டர்கள் இடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக 200 பவுன்சர் சுற்றி 10 பவுன்சர் வந்தால் தான் நடந்தே போகிறீங்க, ரேம்ப் வாக்கு பண்ணுறீங்க. நீங்கள் கேட்டால் வந்து என்னையும் உங்களையும் பிரிப்பதற்கு எந்த சக்தியாலையும் முடியாது அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. யார்கிட்ட? அவருடைய தொண்டர்கள்ட்ட கூட்டத்தில். யார்? விஜயையும் அவர் தொண்டர்களையும் பிரிக்கிறதுக்கு. அப்புறம் என்னத்துக்கு அந்த ரேம்பில் வந்து அந்த ஸ்டீல் இதிலெல்லாம் வந்து கிரீஸ் தடவுறீங்க? உங்களையும் உங்கள் தொண்டர்களையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னா ஒரு கிரீஸ் பிரித்து விட்டுடுதையா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சரத்குமார்னு அவர் வந்து ஏறி வந்து மாலை போட துண்டு போட போனாரோ ஏதோ ஏறி குச்சார். அவர் தூக்கி பவுன்சர் வந்து தூக்கி அப்படியே 10 அடி 12 அடி ஒசத்தை தூக்கி போகிறாரு. அடிபட்டு உயிர் கூட போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி 10 அடி ஹைட்லேருந்து தூக்கி போட்டால்
எசக பசக அடிபட்டுச்சுன்னா கொடுங்காயம் வரும், இல்லை வந்து உயிர் கூட மண்டை உடைஞ்சதுன்னா, மண்டையில் அடிபட்டதுன்னா. இப்போ அவர் வழக்கு போட்டார், அது வேறு விதமாக ஓடிக்கிட்டு அது வந்து திமுக தான் பின்னால் இருந்து போகிறது. அவர் வீட்டில் உதயநிதி படம் எல்லாம் கேலண்டர் இருக்குது, இதெல்லாம் வந்து அப்படிலாம் வெளியே வருது. அது ரைட்டு, அது திமுக வழக்கமாக வந்து இந்த மாதிரி யாராவது ஒரு கொஞ்சம் அவங்கள கெடுக்கணும், அவங்களுடைய இமேஜை கெடுக்கணுன்னா இப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிளப்பி விடுவாங்க. சீமான் விஷயத்தில் யாரோ ஒரு பெண்ணை வைத்து அவர்களை தூண்டி விட்டு அவங்களுக்கு வந்து அவங்க வெளிமாநிலத்தில் இருக்கிற பெண்ணை கூப்பிட்டு தைரியம் கொடுத்து பணம் கொடுத்து பண்ணாங்கன்ற மாதிரி, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன, விஜய் வந்து அவருடைய கட்சியில் வந்து எதுக்கு உங்களுக்கு 200 பவுன்சர் உங்களுக்கு சுற்றி 10 பவுன்சர் நடந்து வரும்போது நீங்கள் என்ன கொள்கை கோட்பாடு? மாநாடு முடிஞ்சு குப்பையும் குளமுமா அது வந்து ஒரு சொல்லக்கூடாது ரணகலமாக வந்து அது இருந்தது. அதே சமயத்தில் சீமான் இதுவரை நடத்திய மாநாடுகளில் எப்போலாம் நடத்தியிருக்காரோ பார்த்தீங்கன்னா, யாரும் தலையில் தூக்கி வச்சுட்டு சேர் எடுத்துகிட்டு போகல, யாரும் சேரை உடைக்கலை, குப்பை போடல. எனக்கு ஞாபகம் இருக்குது, இதுக்கு முன்னால் நடத்தின மாநாட்டில் சேரெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஒரு பக்கமாக அடுக்கி வச்சுட்டு போகிறாங்க, யார்? தொண்டர்கள். அப்போ அந்த கண்ட்ரோல், அந்த தலைவன் சொன்னால் கீழே உள்ளவன் கேட்கணும், அதுக்கு பேர் தான் தலைவன். நம்ம ஒன்று சொன்னால் நமக்கு கீழே இருக்கிறவன் கேட்டால் தான் நமக்கு பேர் தலைவன். இல்லைன்னா சும்மா பொம்மை தலைவனாக இருந்துக்கிட்டு நம்ம சொல்கிறத நம்ம தொண்டனே கேட்கலன்னா வெளியில் இருக்கிறவன் மக்கள் வந்து எப்படி கேட்க போகிறாங்க? இதுதான் வந்து உள்ள விஷயம். இப்போ மாநாடு நடத்தி, அப்போது சீமான் சொல்கிறதுடைய அர்த்தம் நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். மாநாடுனா எப்படி நடத்தணும் அப்படின்னு அங்கே வந்து பாருங்கள், ஒழுக்கம் எப்படி இருக்குது, கண்ட்ரோல் எப்படி இருக்குது. பவுன்சர் வச்சு கண்ட்ரோல் இல்லை. இப்போது ஒரு தலைவன்னா திடீர்னு ஒரு கோஷம் விடுறாங்கன்னா இந்த தலைவர் வந்து அப்படி கை காமிக்கணும், கை காமிக்கிறார், அப்படி கை நிறுத்துங்க அப்படின்ற அவன் காமிச்சா அப்படியே அடங்கிடணும். அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல், ஒழுக்கம். அதே மாதிரி அந்த சுய ஒழுக்கம்ங்கிறது அந்த வர்ற தொண்டர்களுக்கு இருக்கணும். ஏன்னா மாநாட்டில் அவன் இப்படி நடந்துட்டா தானேங்க மக்களுக்கு நம்பிக்கை வரும். போகும்போது சேரை தூக்கிட்டு போயிட்டான், அங்கே இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். இதில் வந்து திமுக கூட்டமாக இருந்தால் வேறு மாதிரி வேறு வரும். அவன் வந்து பொம்பளை போலீஸ் பின்னாலேயே கிள்றவன். கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு 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 கூட்டத்திலேயே, திமுக கூட்டத்தில் ஒரு பொம்பளை போலீஸ் அவங்களுடைய பின்னால் போய் கிள்ளிட்டான் ஒரு திமுக நிர்வாகி, இடுப்புலையோ பின்னால். அதாவது இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடிய இதெல்லாம் இல்லாமல் ஒரு சுய ஒழுக்கம், அப்படி அந்த கட்டுப்பாட்டுடன் வந்து ஒரு கட்சி வந்து மாநாடு நடந்தால் அது யாரை வந்து அதுக்கு பெருமை என்றால் அந்த கட்சியோட தலைமைக்கு அந்த தொண்டர்கள் கொடுக்கும் மரியாதை, பெருமை. அந்த வகையில் தான் இந்த பிப்ரவரி 7 மாநாடு திருச்சியில் நினைக்கிறேன் அவர் அறிவிச்சிருக்கிறது. மாநாடு என்றால் எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிட்டு வந்து அதுதானே தவிர, நீங்கள் கும்பல் கூட்டி காட்டணுன்றதுக்காக வந்து ஒரே கலைபரம் பண்ணி அசிங்கம் பண்ணி அந்த இடத்தையே குட்டிச்சவராக்கி வர அந்த பொண்ணுங்களாம் வந்து நீங்கள் வந்து அந்த இந்த பொண்ணுங்களாம் வந்து எதுக்கு வந்தேன்னா, நான் வந்து விஜய் அண்ணாவை நேர பார்க்கறதுக்காக வந்தேன், அவர் கட்சியில் என்ன கொள்கை அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை, எனக்கு தெரிய வேண்டியது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிய வேண்டியதில்லை. எப்படி கட்சி நடத்துவீங்க? எவ்வளோ நாள் நடத்துவீங்க? விஜய் தாக்கு பிடிப்பாரா அரசியலில் அப்படின்னா என்னுடைய அபிப்பிராயம் தாக்கு பிடிக்க மாட்டார். கரெக்டாக கூடவே புஷ்ஷின்னு ஒருத்தர் வச்சுருக்காரு. அதே மாதிரி இவரும், அவர் சின்ன புஷ்ஷி, இவர் பெரிய புஷ்ஷி ஆகிடுவார். புஷ்வானம். ஏன்னா தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அங்கே கண்ட்ரோலோ ஒரு சுய ஒழுக்கமோ இல்லை, அந்த என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, கட்டமைப்பு. எந்த கட்டமைப்பும் இல்லையே. அப்போ கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி சொன்னால் வந்து வேறு மாதிரி நம்மளை சொல்லுவாங்க. நீங்கள் நாய் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நான் கட்சியை வந்து நாயினோ தொண்டர்களை நாயினோ சொல்கிறது வந்து என்னுடைய அபிப்பிராயம் இல்லை. நாய் வந்து மிகவும் நன்றி உள்ள ஒரு பிராணி. சில பேர்லாம் நாய் வளர்க்குறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய விட ரொம்ப பாசத்தோடு வளர்ப்பாங்க. அது அவங்க அந்த 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 பிராணிகளும் வந்து அந்த உணர்வில் வந்து காமிச்சிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குழந்தை, ஒரு
பெத்த அப்பா அம்மா மாதிரி, அந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா கிட்ட எப்படி இருக்குமோ அது மாதிரி. ஸோ நாய்ங்கிறது வந்து நம்ம வந்து தவறாக சொல்லலை. நீங்கள் அதை எப்படி வளர்க்க, ஒரு குழந்தை போல் நாயை வளர்ப்பது அது அப்போ அது நீங்கள் சில பேர் இப்போ என் டாக்டர் என்னுடைய மகள் கூட அவங்க ஒரு நாய் வளர்க்குறாங்க. அந்த நாய் டாக்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும். அது பேர் சொல்லி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு குடும்பத்தில் அது வந்து ஒரு உறுப்பினர் மாதிரி. இப்படி உடம்பு சரியில்லைன்னா கூட அது பக்கத்துலேயே இருக்கும், நவராது. இப்படி அந்த உணர்வுகள் வெளிப்படுத்தக்கூடியது. ஆனால் நீங்கள் அது வந்து சரியாக வந்து அதை வளர்க்கவில்லை, சரியாக வந்து அதை வந்து கட்டுப்படுத்தவில்லைன்னா, இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் என்ன 15 நாளாக என்ன கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு? தெருநாய்க்களை வந்து மாறி மாறி ஏதாவது முதல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க, எல்லாம் நாய் முடிச்சு உள்ளே போடுனாங்க. இப்போ வந்து அதாவது கருத்தடை பண்ண வேண்டியது தான். அந்த அதாவது குழந்தைகள், பெரியவர்கள், இல்லை மற்ற ரோட்டில் போகிறவங்கெல்லாம் கடிக்கிற அந்த தெருநாயை வந்து அதுவும் ஒரு பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை வந்து தீர்வு காண வேண்டியது தான். ஆனால் நீதிமன்றம் வந்து ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் முடிச்சு உள்ளே போடுங்கன்னு இப்போ நாயெல்லாம் முடிச்சு உள்ளே போடுங்கன்னா எங்கே என்ன கல்யாண மண்டபத்துலலாம் கொண்டு போய் நாயெல்லாம் கொண்டு போய் விட்டுற முடியுமா? இடம் எங்கே இருக்குது? அது எவ்வளோ பேர் வந்து பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் வேணும்? அது என்ன அதுக்கு பட்ஜெட்டு? அதுக்கப்புறம் அதுக்கு என்னெல்லாம் உபகரணங்கள் வேணும்? நாய்னா வான்னா வந்துருமா? அது இதை நம்ம சொல்கிற வித்தியாசம் என்னென்னால், நாய் என்பது மிகவும் நன்றி உள்ள பிராணி. அதை வந்து ஒரு குடும்ப உறுப்பினர் போலவும் நீங்கள் வந்து கருதி வளர்க்கலாம். அதுவும் உங்களிடம் நன்றியாக இருக்கும், பாசத்துடன் இருக்கும். அதுவும் நாய் தான். ஆனால் அந்த வீட்டினுடைய தலைவரோ தலைவியோ அவங்க வந்து அப்படி திரும்பி பார்த்தாலே கோபமாக இருக்காங்க, இல்லை சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க வார்த்தை நோ, கூடாது. நான் தொண்டர்களை நாய் என்று சொல்லவில்லை. ஒரு நாய்க்கே பேச முடியாத ஒரு ஜீவனுக்கே இப்படி ஒரு ஒழுக்கமும் கட்டுப்பாடும் தேவை என்றால், ஒரு அரசியல் கட்சியின் தொண்டர்களாக இருப்பவர்களுக்கு எந்த வகையான ஒரு கட்டுப்பாடு தேவை? அந்த கட்டுப்பாடு சுத்தமாக விஜய் கட்சியில் இல்லை என்பது இந்த மாநாடு வந்து ப்ரூவ் பண்ணுச்சு. நடுவில் இந்த பவுன்சர், இந்த சரத்குமார் வழக்கு போட்டு அது முதல் குற்றவாளி விஜய். இது அசிங்கம் இல்லையா? அவருடைய தொண்டர், தாவேக்கா தொண்டர்னு அவர் சொல்லிக்கிறாரு. அவரே போய் வந்து விஜய் பேரில் வந்து வழக்கு அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து, அது குன்னம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து, அப்புறம் அங்கேருந்து எஸ்பிகிட்ட கொடுத்து குன்னம் போலீஸ் ஸ்டேஷன் மாற்றி அங்கேருந்து மதுரைக்கு மாற்றி ரைட். A1 வந்து விஜய். எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கேயே வந்து மாநாடு நடக்கும் பொழுது பார்த்தீர்களானா, இதுக்கு முன்னால் சீமான், இப்போ விஜய் இப்போ தான் மாநாடு நடத்துகிறாரு, சீமான் எவ்வளோ தடவை நடத்தியிருக்காரு. அந்த இடத்துல ஒழுக்கமாக இருக்காங்களே, அதே இளைஞர்கள் தானே, அதே தமிழ்நாட்டு இளைஞர்கள் தானே. ஏன்னா அது எப்படி நம்ம கட்சியை எப்படி வளர்க்கிறோம், தொண்டர்களை எப்படி இவர் தான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்லேயே உட்காந்துக்கிட்டு வெள்ளத்தில் போனவங்களாம் அங்கே ஒரு 50 பேரை கூப்பிட்டு பனையூரில் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? அங்கே போய் அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசி ஆதரவு தெரிவிச்சுட்டு வரணும். தூய்மை பணியாளரில் ஒரு 25 பேர் கூப்பிட்டு உங்கள் வீட்டில் வந்து உட்காரச்சு. இப்போ கொஞ்சம் விட்டால் வந்து எலெக்ஷனில் வந்து எல்லோரும் வந்து எங்கள் வீட்டில் ஒரு போட்டி வைக்கிறோம், அதில் வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு வந்து தேர்தல் பூத்துக்கு தானே போனோம். இப்படி எல்லாத்துக்கும் வந்து பனையூரில் உங்கள் வீட்லேயே கொண்டாந்து வந்து வெள்ள நிவாரணம், அதுவும் ஒரு ஷோ. அப்புறம் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள்னால் நீங்கள் என்ன அப்போது வெளியே வர மாட்டிங்களா? வந்தால் உடம்பு கருத்துருமா? 200 பவுன்சரு கூட வந்தால் தான் வருவீங்களா? அப்புறம் என்ன தலைவர்? எம்ஜிஆர் கூட தான். விஜயை போல் வந்து 100 மடங்கு பெரிய ஒரு ஸ்டார் எம்ஜிஆர். திமுகவில் இருந்தபோதும் சரி, அதிமுக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டார். எம்ஜிஆருக்குன்னு ஒரு ஸ்டார் வேல்யூ இருந்தது. எம்ஜிஆர் வீட்டில் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர், அந்த ஒரு பேருனா ஜஸ்டின்னா அவர் இருப்பார், ஹைட்டாக இருப்பார், வில்லனாலாம் வருவார். ஆக்சுவலாக அவர் செக்யூரிட்டி அவர்கிட்ட இருந்தார். அதில் அவருக்கு சான்ஸ் கொடுத்து அவரை வில்லன்னா ஒரு ஸ்டண்ட் நடிகராக அவர் பயன்படுத்தி கொண்டார். ரைட். எம்ஜிஆர் போகிற இடத்துலலாம் 20 பவுன்சர்லாம் எங்கேயா பார்த்துருக்கீங்க? அது அப்போவும் வந்து இளைஞர்களோ தொண்டர்களோ ஆர்வம் இதில் வருவாங்க போவாங்க. அதை நாசூக்காக கையாளக்கூடிய அந்த திறமை இருந்தது. இப்போ சீமான் போகும்போது கூட சீமானுடைய தொண்டர்கள் வந்து முட்டி போய் அண்ணேன்னு பக்கத்தில் போய் நிற்க செய்வாங்க.
ஆர்வ கோளாறு, ஆர்வம் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா ஆர்வ கோளாறு. ஆனால் எந்தவித பவுன்ஸரோ மற்றவங்களாம் இல்லாமல் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியுது இல்லை. சீமான் திரும்பி என்னப்பா அப்படின்னு கேட்டால், ஆனால் சரத்குமார் இப்போ வழக்கு தொடுத்துருக்காரு, புகார் கொடுத்துருக்காரு. என்னாச்சு? முதல் குற்றவாளி விஜய். அசிங்கம் இல்லை. உன்னோட கட்சிக்காரன் ஒரு தொண்டர் உனக்கு வந்து அவன் ஏறி வந்தது தப்பாக இருக்கலாம். என்னையும் உங்களையும் எந்த சக்தியும் பிரிக்க முடியாது. நீங்கள் 150 ரூபா கொடுத்து வாங்கின கிரீஸ் வந்து பிரிச்சிருச்சே, எதுக்கு கிரீஸ் தடவுறீங்க? அப்போ நீங்கள் இன்னமும் வந்து அந்த நடிகராக தான் வந்து நீங்கள் வந்து ஒரு நட்சத்திரமாக தான் வந்து இருக்கீங்களே தவிர நீங்கள் இன்னும் அரசியலுக்கு வரவே இல்லை. விஜய் இவர் வந்தாலும் இவரால் நிலைத்து நிற்க முடியாது. நம்ம விஜய் விமர்சனம் செய்யணுன்றதுக்காக சொல்லலை. அவர் போகிற பாதை வந்து ஆரம்பத்திலேயே சரியில்லை. இது ஏற்கனவே வந்து அரசியல் என்பது வந்து கல்லும் முள்ளும் நிறைந்த பாதைகள். எந்த சமயத்தில் எந்த கன்னி வெடி எங்கே வந்து பாம் எங்கே வெடிக்கும்னு தெரியாது. அது அரசியல். எந்த கட்சியாக இருந்தாலும் பொதுவாக சொல்கிறேன், அப்படி தான் வரும் அரசியல்னா. அந்த மாதிரி உள்ள இதில் வந்து இப்போ சீமான் பிப்ரவரி 7 மாநாடு என்பதை வந்து அவர் நடத்தி காண்பிக்கிறேன் என்று சொன்னால், அவருக்கு வந்து தன்னுடைய தொண்டர்கள் மீது இருக்கும் நம்பிக்கையும் கடந்த கால அனுபவங்களில் மூலமாக அவர் நிரூபணம் செய்த அந்த இமேஜும் அதுதான் காரணம். அந்த மாநாடு வெற்றி பெறணும். இப்போ எல்லா கட்சியுமே மாநாடு நடத்துவாங்க, பயணம் நடத்துவாங்க. வெற்றி பெற்று எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்கள் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு மாநாடு நடத்தினா பொதுமக்களுக்கு, அதாவது அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளாத எத்தனையோ பொதுமக்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து தொந்தரவு இல்லாமல், அந்த இடம் வந்து அந்த சுற்றுச்சூழல்லாம் பாழ்படாமல், ஒரு ரவுடிசம் மாதிரி ஒரு வன்முறை கும்பலாக வந்து இல்லாமல். அது இப்போ விஜயோட மாநாட்டில் பாருங்கள், இந்த லேம்ப் போஸ்ட் மேலே ஏறி நிற்கிறான், மரத்து மேலே உட்காந்துருக்கான், சேர் போட்டிருக்காங்களே, எல்இடி போட்டு எல்லாம் காமிக்கிறாங்களே, ஏன் வந்து மரத்து மேலே போய் உட்காரணும்? இந்த லேம்ப் போஸ்ட் மேலே ஏறி இருக்கானே, இது வரைக்கும் 4 பேர் போயிருக்காங்க, விஜயில் செத்து போயிட்டாங்க. அந்த மாநாடு அட்டன் பண்ணிவிட்டு திரும்பி போகும்போது விபத்தில் போகிறது வருது. என்னென்னால் விபத்து ஏற்படுவது என்பது சகஜமான விஷயம். யாருக்கு எப்போனாலும் அது விஜய் தொண்டர்களுக்கு தான் வரணுங்கிறதுல யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனால் என்னென்னால் இவர்களை வந்து இது வந்து ஒரு அந்த மாநாடுங்கிறத வந்து இந்த மது போதை இல்லை மற்ற போதைகளில் வந்து அது அந்த மாதிரி ஒரு இது ஒரு பெரிய ஒரு இது அப்படி நினச்சிக்கிட்டு வரும்போது, அதாவது விஜய் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ விடிகாலையில் 4 மணிக்கு போடுவாங்களே, அடித்து தள்ளி ஏறி குச்சி எல்லோரும் போய், அதுக்கும் மாநாட்டுக்கும் வித்தியாசம் இல்லை. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குற அந்த அதே ரசிகன் தான் இன்றைக்கி தொண்டன்கிற பேரில் அந்த மாட்டியிருக்கானே தவிர இவனுடைய உணர்வுகள்லேயும் வந்து வித்தியாசம் இல்லை. இங்கே சோகால்டு தலைவரான விஜய் வந்து அவரும் இன்னும் நடிகராக தான் இருக்காரே தவிர அவர் இன்னும் அரசியலுக்கு வரவே இல்லை. அவர் அங்கே டிக்கெட்டு இங்கே துண்டு அவ்வளோதான். அங்கே வந்து அது போட்டு எப்படியும் விக்கு வச்சுருக்காரு பர்மனெண்ட்டாக, அது வச்சுட்டு போட்டார், அவருடைய சௌகரியம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே வந்து ஒரு மேக்கப் போட்டு வராரு, இங்கே இது ஒரு வித்தியாசமான மேக்கப்பு. அதில் வேறு வந்து அங்கேயும் வந்து டேரக்டர் சொல்கிறத வந்து கரெக்டாக செய்கிறாரு. இங்கே யாரோ டேரக்டர் கையில் வந்து இடது பக்கம் திரும்பவும் வலது பக்கம் திரும்பி கையை தூக்கவும் கோபமாக பேசவும் மூச்சை இழுத்து உள்ளே சீராக இழுத்து விடவும், இப்படியெல்லாமா வந்து எப்படிங்க கட்சி நடத்துறது? எப்படி கட்சி நடத்தக்கூடாது என்பதற்கு விஜய் உதாரணமாக இருக்கிறார். இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். மாநாடு வரட்டும். அது அந்த மாநாடு வந்து எப்படிங்கிற வித்தியாசத்தை வந்து மக்கள் பார்த்து உணர்ந்து கொள்வார். இந்த மாநாட்டையும் பார்க்குறாங்க, அந்த மாநாட்டையும் பார்க்குறாங்க. எது மதிப்பு கூடும், யாருக்கு மக்கள் மனதளவில் வந்து அந்த இமேஜ் வந்து யாருக்கு எந்த மாதிரி இமேஜ் இருக்குங்கிறது அன்றைக்கி தெரிஞ்சு போகும். இப்போது பார்த்தீங்கன்னா அன்புமணி வந்து பயணம் போகிறாரு. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா இப்போ ராகுல் வந்து முன்னால் போனார், இப்போ மறுபடியும் போகிறாரு. ஆமாம், மறுபடியும் போகிறாரு. அன்புமணி அவர் யாத்திரை போகிறாரு. இப்படி வந்து சீமானும் வந்து அங்கங்கே கூட்டம் போடுறாரு. இவரும் வந்து மாநாடு நடத்திட்டார் விஜய். இவர் நம்ம மாநாடு 2 மாநாடு நடத்திட்டார். இவர் எடப்பாடி வந்து அவர் பயணம் போயிட்டுருக்காரு. 234 கிட்டத்தட்ட எடப்பாடியார் வந்து 100க்கு மேலே ஆல்ரெடி கவர் பண்ணிட்டார் 3 மாதத்துல, இந்த 2-3 மாதத்தில். ஸோ அவர் 234 கவர் பண்ணணும்னு இருக்கார்.
பிஜேபி சார்பிலையும் போவாங்கன்னு வைங்க. இப்படி இது வந்து எல்லா கட்சியிலையும் வந்து இப்படி இந்த தேர்தல் சமயத்தில் வந்து பயணம் போவாங்க. அதுவும் எதிர்க்கட்சிகள் கட்டாயம் போவாங்க. ஏன்னா எதிர்க்கட்சிகள் போகிறது ஏன்னா ஆளுங்கட்சி வந்து அவங்க என்ன எப்போவுமே அவங்கள்ட்ட தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் யார் என்ன பண்ணாலும் வந்து இப்போ கூட வந்து நான் வேறு நிகழ்வில் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு 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 கண்டெய்னரில் 150 கோடின்னு சொல்லி 36 கண்டெய்னர் ஒரு இடத்துலேருந்து எங்கேருந்தோ அங்கங்கே ஏற்பாடாகி போய் ஸ்டோர் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 5400 கோடி ரூபா என்னமோ சொச்சம் வருது. 5000 கோடிக்கு மேலே வருது. 5000 கோடி ரூபாயை வந்து தேர்தலுக்காக வச்சுட்டா அப்புறம் அந்தந்த தொகுதிக்கு அங்கங்கே பிரித்து கொடுக்குறது அந்த அந்த பகுதியில் அந்த மாவட்டம் அதுதான் சொல்கிறது. முன்னாலெல்லாம் வந்து ஃபேக்ட்ரியில் குடவுனில் பழைய குடவுனு வேலை செய்யாத ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இடங்கள்லாம் வச்சுருப்பாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. இந்த தேர்தல் சமயத்தில் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணலான்னு. இப்போ புதுசாக இந்த தடவை வந்து திமுக எப்பவுமே வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான சர்க்காரியா பீரியடில் வந்து சர்க்கரையை வந்து எறும்பு தின்னுடுச்சு, இது வந்து சாகு பையை வந்து கரையான் தின்னுடுச்சின்னு சொன்னாங்களே, அந்த அவர் விஞ்ஞான ஊழல்னு அதை வச்சு சொன்னார். அது மாதிரி கண்டுபிடிச்சி இந்த தடவை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற டெக்னிக்கு ஒருத்தரையும் இந்த தடவை என்னென்னா கோயிலெல்லாம் வந்து இது அவ்வளோவா கும்பல் வராத கோயில். இப்போ நீங்கள் திருச்செந்தூர், திருத்தணி, பழனிலாம் வந்து கூட்டம் வரும். எந்நேரமும் மருதமலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பல் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ ரீசெண்டாக ஏதோ நந்தா மாதிரி. ஆமாம், அந்த அஜித்குமார் மேட்ரு, அதுலேருந்து தான் அஜித்குமார் மேட்ரு. எல்லோரும் அதை நிகிதா பிகிதான்லாம் இல்லை. அஜித்குமார் வந்து இப்போ உள்ள 270 கோடி இவங்க வந்து அந்த அது என்ன அது காளி பத்ரகாளி அம்மன் கோயிலில் அந்த திருப்போணத்தில் கொண்டு போய் நிலவரைன்னா சுரங்கம் நகைகள் வச்சு வைக்கிற இடம். அந்த காலத்தில் இப்போ வந்து சாமிக்கு நிறைய நகைகள்லாம் வச்சுருப்பாங்க. இந்த காலத்தில் நான் ஏன் அந்த காலத்தில் சொல்கிறேன்னா, அதான் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அறநிலையத்துறை மூலம் எல்லா நகையும் உருக்கிட்டாங்களே. நான் கூட வேறு ஒரு இதில் கூட நிகழ்வுகள் கூட பேசியிருக்கேன். நானே இல்லைங்க, உப்புளியப்பன் கோயிலில் நானே வந்து தங்க கொடிமரம் போட்டது அதை அந்த பிளேட்டிங்கு அதை எடுத்து உருக்கிட்டாங்க. கேட்டால் நகைன்றது சாமி மேலே போட்டுட்டு கழட்டி வைக்கிறது தானே நகை. இப்போ வீட்டுக்கு நீங்கள் ஒரு கதவு போட்டிங்கன்னா கதவை நீங்கள் வீட்டில் ஃபர்னிச்சர்னால் வந்து கதவை கழட்டிட்டு போயிடுவீங்களா வீடு காலி பண்ணும்போது? இதுக்கு காலி இல்லை, அது போட்டு செப்பு போட்டாங்க. ஸோ இப்படி இவங்க வந்து நகையாக இருந்தால் வைக்கிறதுக்காக எங்கே வைக்கிறது, நகை தான் உருக்கிட்டாங்களே, உருக்கி அது எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் அந்த நிலவரைன்னு சொல்லக்கூடிய அந்த சுரங்கம் மாதிரி இருக்குது. அந்த காலத்து கோயிலெலாம் அப்படி தான் இருந்துச்சு. சோழர் பல்லவர் காலத்தில் பாண்டியர் காலத்தில் கட்டினதெல்லாம். அதில் 270 கோடியோ என்னமோ வந்து அதை இறக்கி வச்சுருக்கும்போது அதை வந்து இந்த பையன் பார்த்துட்டு அவன் ஏதோ அங்கே யார் வந்து அது யாரோ ஒரு முக்கியமான மந்திரிக்கு வேண்டிய ஒரு பொம்பளை தான், அது நிகிதா இல்லை வேற ஒரு பொம்பளை, அந்த அம்மா வந்து அதான் கோஆர்டினேட் பண்ணி அதை வச்சு தான் பண்ணும்போது என்ன நீங்கள் பணம் அது கேட்டால் அரிசி மூட்டை, அன்னதானத்துக்கு அரிசி மூட்டை, அது என்ன வருஷம் பூரா அன்னதானம் பண்ணால் கூட அவ்வளோ தேவைப்படாது அவ்வளோ மூட்டை. ஆனால் அது வைக்கும் தெரியுங்கள, கோயிலே வேலை பார்க்குறவனுக்கு அரிசி மூட்டை வெயிட்டும் கரன்சி மூட்டை வெயிட்டும் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல வெளியில் பிச்சுக்கும் தெரியும். ஸோ இவங்க டெக்னிக்கலே இவங்க அது பண்ணிடுவாங்க. சரி, அது திமுகவுடைய வழக்கமான டெக்னிக்கில் ஒரு தேர்தலில் ஒன்று கண்டுபிடிச்சி அப்படி தானே திருமங்கலம் தேர்தலில் போய் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திருமங்கலம் ஃபார்முலாவில் வந்து பார்த்தா திமுகவில் தான் பண்ணுவாங்க. எல்லோரும் வந்து காசு தான் கொடுப்பாங்க திமுகலன்னு எதிர்பார்க்கும்போது டக்குன்னு போய் மார்வாடி கடையில் ஒரு ஊரில் போய் மார்வாடி கடைக்கு போவாங்க. எவ்வளோ இல்லை எவ்வளோ யாரெல்லாம் வச்சுருக்காங்க ஒரு அந்த ஊர் மார்வாடி கடையில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 100 கஸ்டமர் 200 கஸ்டமர் வச்சுருப்பான். எல்லாம் பெண்டிங்லாம் எடு, மூட்டுட்டு போ, அதெல்லாம் எடு. அண்டா கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் எல்லாம் கூட கொண்டு போய் வச்சு 30 ரூபா 50 ரூபான்னு வாங்கிட்டு போவாங்க. அவசரத்துக்கு வீட்டில் இருக்கிற அண்டா குண்டாலாம் கொண்டு போய் வச்சு கூட வச்சுடுவாங்க. நகை வச்சுருப்பாங்க, வெள்ளி நகை, தங்க நகை, மூக்குத்தி, அது எல்லாம் என்ன இருக்கோ அதை அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் எடு, ரசீது எடு, எல்லாத்துக்கும் வட்டி போடு. ஆனால் நீ போடுற வட்டி போடக்கூடாது, கம்மியாக போடணும். அவனுக்கு ஒரே சந்தோஷம், மார்வாடிக்கு ஒரே நாளில் 400 பில்லு செட்டில் ஆகுது. இவங்களாம் வந்து என்றைக்கு வந்து செட்டில் பண்ண போகிறாங்க, அது வந்து திருப்பி மூழ்கி போய் அது திருப்பி விற்று அது காசு அவனுக்கு ரொட்டேஷன் வராது.
வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறாங்க. வட்டியில் வந்து பாதி குறைச்சிக்கன்னா கூட அவனுக்கு குறைச்சிருவான். குறைச்சிட்டு ஒரு செட்டில்மெண்ட் போட்டு 400 மூட்டுருவாங்க. அவங்கவுங்கள கூப்பிட்டு யார் உன் பேர் என்ன, கிருஷ்ணவேணியா, வா என்னப்பா அவங்க பில் நம்பரு, அவங்க என்ன வச்சுருந்தாங்க அந்த ஐட்டம் கொடுத்துரு, மூட்டுட்டுமா, நீ இனிமேல் வட்டி அசல் எதுவுமே கட்ட வேணாம், திமுக ஓட்டு போட்டு. இல்லைன்னா டோக்கனு, ஒரு டோக்கன் கொடுத்துட்டு எலெக்ஷன் முடிஞ்சு இந்த எலெக்ஷன் கமிஷன்லாம் வந்து அந்த அவங்களுடைய அந்த மானிட்டரிங்லாம் முடிஞ்சிடும். சோதனை பண்ணுறது இதெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 2 நாள் வரைக்கும் தான் அவங்களுடைய அந்த அந்த ரிசல்ட் வந்து ஒரு 1 or 2 days. அதுக்கப்புறம் அந்தந்த ஊரில் மளிகை கடை, ஜவுளி கடை அவங்ககிட்ட காசு கொடுத்துருவாங்க. இந்த டோக்கன் எடுத்துகிட்டு வந்தால் உதாரணமாக 1000 ரூபான்னு வச்சுங்க. ஒரு டோக்கன் வந்தால் யார் எதுன்னு டோக்கனை வாங்கி வச்சுக்கிட்டு, டோக்கனில் சீரியல் நம்பர் போட்டிருக்கோம், வாங்கி வச்சுக்கிட்டு 1000 ரூபா கொடுத்துடணும். அவன்கிட்ட 3 நாளைக்கு கொடுத்துருவான். உனக்கு மொத்தம் இவ்வளோ கமிஷன், உன் மூலமாக ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா, உனக்கு ஒரு 10%. அவனுக்கு என்ன இருக்குது, கேஷு கொடுக்குறாங்க, டோக்கன் கொண்டு வந்தால் அதை பிரித்து கொடுக்க சொல்கிறாங்க, 10% சும்மா உட்காந்த இடத்துல அவனுக்கு இப்படியெல்லாம் புதுசாக கண்டுபிடிச்சி பண்ணுறது திமுக. இது ஒரு பக்கம். சரி, ரைட்டு. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து இந்த பயணம் போகிறது, மாநாடு நடத்தணும்னு. நீங்கள் பாருங்கள், திமுக ஏதாவது மாநாடு நடத்துதா, அனௌன்ஸ் பண்ணாங்களா இது வரைக்கும்? இல்லை. இப்போது ரீசெண்டாக அந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த மாதிரி போனாங்க, அதுவும் இப்போ என்ன ஆச்சு இல்லைங்க. அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க, கட்சி மாநாடை நடத்தல. நான் சொல்கிறது வந்து இப்போது சீமான் தாவேக்கா நடத்தினா மாதிரி, சீமான் அந்த மாதிரி கட்சி மாநாடு நடத்தலையே. அவங்க உங்களுடன் ஸ்டாலின்னா இந்த அரசு ஊழியர்களை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்து, தவறாக பயன்படுத்தி, முறையற்ற முறையில் அது வந்து செய்கிறாங்க. அது எனக்கு அதுதான் சொல்கிறேன். அவங்க செய்கிறதெல்லாம் என்னென்னா, ஒன்று பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிறது, இன்னொன்று அதிகார துஷ்பிரயோகம். அதிகார துஷ்பிரயோகம்னா இப்போ பாருங்கள், நான் கூட ஒரு மேட்டரில் பட்டா கேட்டிருக்கேன். ஏதோ ஒரு சின்ன ஃப்ளாட் ஒன்று இருக்குது எங்கள் வீட்டில் அவங்க பேரில். அதுக்கு பட்டா வந்து நீங்கள் ஆன்லைனில் 60 ரூபா கட்டி உங்களுக்கு 15 நாளில் பட்டா வருதுன்னு எல்லாம் பெருசாக வந்து போடுறாங்க. ஜூன் மாதமாக போட்டுது, 3 மாதம் ஆகுது. கேட்டால் சார் எல்லோரும் உங்களோட ஸ்டாலினில் பிஸியாக இருக்கோம் சார். சரி, எப்போ தான் நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், அந்த முகாமில் வந்து கொடுங்க. சரி, முகாமில் ஒரு ஆள் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாரு, அவர்கிட்ட கேட்டேன், அப்போ முகாமில் கொடுத்தா வந்துச்சான், ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தானுங்க, அப்புறம் பட்டா எப்போ வரும்னு. நீங்கள் வெயிட் பண்ண வரும், 3-4 மாதம் ஆகுன்றாங்க. அப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின்ற முகாமில் வந்து வாங்கிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, இதை வச்சுட்டு நாக்க வைக்க முடியாது. நான் சொல்கிறது ஒரு பட்டா மாற்றத்துக்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வேறு ஒரு எங்கள் ஊரில் ரோடு போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுன்னு கொடுத்தா அது என்றைக்கு ஆக போகுது? பட்டா மாற்றன்றது வந்து அரசுக்கு வந்து எதுவும் சம்மந்தமே இல்லாது, அரசு தான் செய்யுது. ஆனால் வந்து அவன் பேரில் டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தால் அவனுக்கு கொடுக்க வேண்டியது, அவ்வளோதானே. அதுக்கான டாக்குமெண்ட்டை என்க்ளோஸ் பண்ணியிருந்தா பட்டா கொடுக்கணும். இதுதானே. இப்போல்லாம் வந்து புதுசாக பதிவுத்துறையில் பண்ணும்போதே பட்டா மாறிடுது. யார் பேரில் ஒரு ஆளுக்கு விற்றா, யார் பேரில் விற்பனை ஆகுதோ கொடுக்குறாங்க. முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ பட்டா தனியாக அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ். ஏன்னா பதிவுத்துறை வேறு, வருவாய்த்துறை பட்டா வந்து வேறு. இப்போ எதனால் சொல்கிறேன்னா, ஆளுங்கட்சி ஆன திமுகவுக்கு மாநாடு நடத்தணுன்னோ இந்த பயணம் போனோன்னோ சும்மா ஒரு அரசியல் உதாருக்காக வேணால் அது சமயத்தில் துணை முதல்வர் உதயநிதி வந்து அங்கங்கே பயணம் போகிறாரு. அது கூட ஃபுல்லாக 234 தொகுதியெலாம் ஏன் போகிறாரு? ஏன்னா அவங்களுக்கு பதில் வேலை செய்கிறதுக்கு வந்து அரசு ஊழியர்களை பயன்படுத்திடுறாங்க. அது தவறு. தேர்தல் விதி பிரகாரமும் தவறு, சட்ட பிரகாரம் தவறு, தார்மீக ரீதியிலையும் தவறு. ஆனால் அதை தான் செய்கிறாங்க, பணம் அது வாரி வழங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மாநாடோ இல்லை இதுவோ வந்து மக்களை அணுகுவதற்கு தேவையில்லை. மக்களை அவர்கள் பணம் மூலமாக அணுகிறார்கள். அரசு ஊழியர்களை உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், நமக்கு நாமே, அப்புறம் இப்போ ஒன்று நம்ம காக்கும் கரங்கள், இப்படிலாம் ஏதோ பேரெலாம் போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிடுறாங்க. பல்லர்கள் இதில் வணக்கம்.